அடுத்து ரெண்டாவது பாருங்கள், கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்க. ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இஜட் ஈக்குவல் டு 6 மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 12 எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 3. இது ஒன்றா சமன்பாடு 2, 3. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிடுவோம். எக்ஸை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இஜட் ஈக்குவல் டு 6 இது முதல் சமன்பாடு. மூணாவது சமன்பாடு வந்து எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 3. இப்போ வந்து இதிலேருந்து இதை கழிக்கும்போது சிம்பிள் எல்லாம் மாறும். ப்ளஸ் எல்லாம் மைனஸு, மைனஸ் எல்லாம் ப்ளஸ். அப்போ இது கேன்சல் ஆயிரும். 2y இங்கே ப்ளஸ்ஸு தானே, ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். அப்போ ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 6லேருந்து 3 போச்சுன்னா 3. 2y ப்ளஸ் இஜட்டுன்னு வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், ஒன்றாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடை எடுத்து எக்ஸை கேன்சல் பண்ணுவோம். ரெண்டாவது சமன்பாடு என்னது, மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 12. இப்போ முதல் சமன்பாடு எடுத்தோம்னா இதில் எக்ஸை கேன்சல் பண்ணணும்னா எல்லாத்தையுமே 3ஆல் பெருக்கணும். இப்போ 3x ப்ளஸ் 6y மைனஸ் 3z ஈக்குவல் டு 3 18. இப்போ இதை கூட்டும்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு 4y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 18லேருந்து 12 போச்சுன்னா 6. இப்போ இது எல்லாமே 2ஆல் வகுக்கலாம். வகுத்தோம்னா 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 3ன்னு வரும். இப்போ இங்கே ஏற்கனவே ஒரு 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 3ன்னு வருது. இது 4வது சமன்பாடுன்னு வச்சுருப்போம். இது வந்து இப்போ கண்டுபிடிச்சது வந்து 5வது சமன்பாடு. 4வது சமன்பாடு. அடுத்து 5வது சமன்பாடு எழுதும்போது 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 3. இப்போ பாருங்கள், சிம்பிளை மாற்றும்போது இது கேன்சல் ஆகி 0ன்னு வரும். இதுவும் கேன்சல் ஆகி 0ன்னு வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் இந்த சமன்பாட்டு தொகுப்புக்கு வந்து எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல 0 வந்து ஈக்குவல் டு ஏதாவது நம்பர் வந்ததுன்னா அந்த சமன்பாட்டு தொகுப்புக்கு வந்து தீர்வு கிடையாது. இந்த 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுனால இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு வந்து எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. அடுத்த சம் பாருங்கள், 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்து மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 4. அடுத்து 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இப்போ பாருங்கள், இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சமன்பாடை எப்படி எழுதலாம், 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 3 வச்சு உள்ளே பெருக்கும்போது மைனஸ் 3x ப்ளஸ் 3ன்னு வரும். அடுத்து XY ஜெட்டெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும். இந்த மைனஸ் 3x ஈக்குவல் டு இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு இந்த 3. இந்த சமன்பாடை விரித்து எழுதுனா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இது 2வது சமன்பாடு, இது 3வது சமன்பாடு. 3வது சமன்பாடும் 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 1/2ன்னு இருக்குது. இப்போது நம்ம இதை 1வது சமன்பாட்டிலேருந்து 3வது சமன்பாடை கழித்தோம் அப்படின்னா சிம்பிளெல்லாம் மாறும். இப்போ இது எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு வரும். ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 1/2. இப்போ 0 ஈக்குவல் டு 3 1/2ன்னு வரும். நமக்கு 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் தான் எண்ணற்ற தீர்வுகள் தெரியும். இப்படி வந்ததுன்னா இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வு இல்லை. அடுத்து 3வது பாருங்கள், y ப்ளஸ் z/4 ஈக்குவல் டு z ப்ளஸ் x/3 ஈக்குவல் டு x ப்ளஸ் y/2. அடுத்து x ப்ளஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு 27. இப்போ வந்து இதை வந்து முதல் சமன்பாடுன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த இதில் 2 எடுத்தோம்னா y ப்ளஸ் z/4 ஈக்குவல் டு z ப்ளஸ் x/3. குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா 3 இன்ட்டு y ப்ளஸ் z ஈக்குவல் டு 4 இன்ட்டு z ப்ளஸ் x. இப்போ பெருக்கணும்னா 3y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 4z ப்ளஸ் 4x. இப்போ இதெல்லாம் இங்கிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா 4z ப்ளஸ் 4x மைனஸ் 3y மைனஸ் 3z ஈக்குவல் டு 0. அடுத்து பாருங்கள், 4x மைனஸ் 3y ப்ளஸ் 4z மைனஸ் 3zனா நமக்கு ப்ளஸ் z ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இது வந்து 2வது சமன்பாடுன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து பாருங்கள், இந்த இதை எடுத்துக்கிடுவோம். z ப்ளஸ் x/3 ஈக்குவல் டு x ப்ளஸ் y/2.
இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா 2x ப்ளஸ் 2z ப்ளஸ் 2x = 3x ப்ளஸ் 3yன்னு வரும். அடுத்து பாருங்கள், இந்த ப்ளஸ் 2z ப்ளஸ் 2xஐ ஈக்குவல் அங்கிட்டு கொண்டு போயிடும். 3x ப்ளஸ் 3y மைனஸ் 2z மைனஸ் 2x = 0. இதை கழிச்சோம்னா x ப்ளஸ் 3y மைனஸ் 2z = 0. இது வந்து மூணாவது சமன்பாடு. இப்போ நம்ம எதனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸை கேன்சல் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், எக்ஸ் மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு மூணாவதையும் எடுத்துக்கிடுவோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் = 27. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 2z = 0. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா சிம்பிளெல்லாம் மாற்றணும். இதுவும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 2y ப்ளஸ் 3z = 27. அடுத்து வந்து 1ஐயும் 2ஐயும் எடுத்துக்கணும். ரெண்டாவது இது வந்து 4x மைனஸ் 3y ப்ளஸ் z = 0. அப்போ இது ஃபுல்லாக நம்ம 4ஆல் பெருக்கணும். 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z = 27 4ஆல் பெருக்கணும்னா 4 28 மிச்சம் 2 2 8 9 10 108. அடுத்து இதெல்லாம் சிம்பிளை மாற்றும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். இது எதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் 7y மைனஸ் 3z = மைனஸ் 108. இப்போ பாருங்கள், இதில் ப்ளஸ் 3z இருக்குது, இது மைனஸ் 3z இருக்குது. இதை ரெண்டையும் கூட்டிடுவோம். மைனஸ் 7y மைனஸ் 3z = மைனஸ் 108. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிரும். இது நமக்கு மைனஸ் 9y = 108லேருந்து 27 கழிக்கணும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. 181 மைனஸ் 81. இப்போ y = மைனஸ் 81 பை மைனஸ் 9. மைனஸும் கேன்சல் ஆயிரும். 9 9 99 81. இப்போ நமக்கு y வந்து 9ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், y 9ன்னு கிடச்சிருச்சு. இதில் போட்டோம்னா இஜட்டோட மதிப்பு கிடச்சிரும். மைனஸ் 7 × 9 9 63 மைனஸ் 63 மைனஸ் 3z = மைனஸ் 108. இந்த மைனஸ் 63 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 63 மாறும். மைனஸ் 3z = மைனஸ் 108. அடுத்து ப்ளஸ் 63. இப்போ இதை கழிச்சோம்னா 8லேருந்து 3 போச்சுன்னா 5, 10லேருந்து 6 போச்சுன்னா 4 மைனஸ் 45. மைனஸும் கேன்சல் ஆயிரும். இஜட் = 45 பை பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தல்லாம் மாறும். 1 3 3 1 3 3 மிச்சம் 1 5 15. இப்போ நமக்கு இஜட் வந்து 15ன்னு கிடைக்கும். ஒய்யும் இஜட்டும் கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸு ப்ளஸ் ஒய்ங்கிற இடத்துல 9 ப்ளஸ் இஜட்டுங்கிற இடத்துல 15 = 27. 9ஐயும் 15ஐயும் கூட்டினா நமக்கு 24ன்னு கிடைக்குமா? எக்ஸ் ப்ளஸ் 24 = 27. இப்போ எக்ஸ் = 27 மைனஸ் 24. எக்ஸோட மதிப்பு நமக்கு 3ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 9, இஜட் வந்து 15. இப்போ இதை கூட்டினீங்கன்னா ஆன்சர் வந்து 27ன்னு கிடச்சிரும். 15ஐயும் 9ஐயும் கூட்டினா நமக்கு 24, 24ஐயும் 3ஐயும் கூட்டினா 27. அப்போது இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு. ஏன்னா எக்ஸுக்கு ஒரு மதிப்பு, ஒய்க்கு ஒரு மதிப்பு, இஜட்டுக்கு ஒரு மதிப்பு. இப்போ இதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு. இது 0 = 0 வந்ததுன்னா அதுக்கு வந்து எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. 0 = ஏதாவது நம்பர் வந்ததுன்னா அந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வு கிடையாது. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.